ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி டீ டைம் ஸ்நாக்ஸான காலிஃப்ளவர் பஜ்ஜி மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக வெந்திருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் முங்கும் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்குது. இப்போது கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்க்கலாமா? கடலை மாவு 3/4 கப்பு, அரிசி மாவு 3/4 கப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் பெரிய சீரகப்பொடி, 2 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இப்போது இந்த மாவெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். பஜ்ஜி போடுற பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு கோட் ஆகாது. காலிஃப்ளவர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒவ்வொரு பீஸாக காலிஃப்ளவர் இதில் நனைச்சி ஏற்கனவே கொதிக்க வச்ச எண்ணெயில் போடலாம். காலிஃப்ளவர் போடும்போது ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போடணும். அப்போ பஜ்ஜி தனித்தனியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க இப்போது காலிஃப்ளவரோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது. அதனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டைஜஷனுக்கு உதவியாக இருக்கும். இதில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணலாம் இதை சாப்பிட்டா. இதில் விட்டமின் கே, விட்டமின் B6 இருக்குது. காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொறுன்னு அழகாக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இதே போல் எல்லா காலிஃப்ளவர் துண்டுகளையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே காலியாகிடும். இதில் அதிகமாக கொலைன் இருக்கிறதால பிள்ளைங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். லேர்னிங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். இதில் பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. இது ஸ்ட்ராங்காக போன்ஸை வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஆஸ்ட்ரியோபோரோசிஸை தடுக்குது. நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜை காஃபியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி காலிஃப்ளவரை சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலின் சேனலில் கபசுர குடிநீர் தயாரிப்பது எப்படி, பருகுமுறை மற்றும் அளவு, மூலிகை கஷாயம் எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது, மூலிகை தேநீர் வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது, இம்யூனிட்டி இது பூஸ்ட் பண்ணும் கட்டாயம், இதெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.